400 நான் சொல்லும்போது எல்லாரும் வேடிக்கையாக பார்த்தாங்க. அவர் தான் கதை விடுறாரு. நான் சொன்னேன் வார் கிரைன்னு. போராடும் ஒரு இராணுவத்துக்கு ஒரு வார் கிரை உண்டு. அந்த கிரையை சொல்லி தான் கத்துவாங்க. அது உற்சாகம். நம்ம இந்தியாவோட இராணுவத்துக்கு ஒரு ரெஜிமெண்ட்டுக்கு ஒரு வார் கிரை இருக்குது. ஹிந்தியில் தான் வரும். அது சொல்லி கத்துவாங்க எவ்ரிடே மார்னிங். அது உற்சாகத்தை கொடுக்கும், புத்துணர்ச்சியை கொடுக்கும். அந்த மாதிரி பிஜேபியோட வார் கிரை 400 சீட்டுங்கிறது பிஜேபி வார் கிரை. 400 ஜெயிப்போம் அப்படின்னு தமிழ்நாட்டில் சொல்லியா எல்லா சீட்லையும் ஜெயிப்போம். அந்த மாதிரி 400 அது ஒரு இலக்கு. எப்பவுமே நம்ம ஒரு தலைவர் என்ன பண்ணணும்னா இலக்கு வைக்கணும். 400 சீட்டில் நம்ம ஜெயிக்கணும்ப்பா. கேட்கணும், நாங்கள் என்ன சார் பண்ணோம் உங்களுக்கு 400 சீட்டில் ஜெயிக்கணும் அப்படின்னு மோடி வச்ச இலக்கு தான் 400. நீங்கள் 400ல் 360 வந்தால் கூட வெற்றி தான், 380 வந்தாலும் வெற்றி தான். இதில் முக்கியமாக கணிக்க வேண்டியது சட்டா பசார்னு இருக்குது. இந்த சட்டா பசார் ஒரு சூதாட்ட மார்க்கெட். இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு சூதாட்டம் சட்டா பசார் மார்க்கெட் பல்லோடி ராஜஸ்தான் நடக்கிறது. அவங்க எல்லா கிரிக்கெட் பெட்டிங்கும் சூதாட்டம் பண்ணுவாங்க. இந்தியாவில் சூதாட்டம் ஒழிக்கப்பட்டது அஃபிஷியலாக கிடையாதுன்னு என்னதான் நீங்கள் பண்ணால் கூட இந்த கிரே ஏரியா பிளாக் மார்க்கெட் பெட்டிங் சூதாட்டம் ரொம்ப வருஷமாக நடந்துட்டு வருது. அவங்க கிரிக்கெட் மேட்ச் பிரதானமாக பண்ணுவாங்க. எந்த மேட்ச் நடந்தால் ஐபிஎல்லோ ஸ்டேட் லெவலோ அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு. இப்போ வேர்ல்டு கப்னா அது 10 லட்ச ரூபா, 10 கோடி, 500 கோடி, 5000 கோடி. ஐபிஎல்னா 1000 கோடி, அந்த மாதிரி குறைச்சிட்டே வருவாங்க. இதெல்லாம் பணம் கட்டுவாங்க. இந்த பணம் கட்டுற விவகாரனால இந்தியாவோட பொருளாதாரத்துக்கு எப்படி ஒரு ஆட்டம் காணுறது, இந்தியாவோட பங்கு சந்தையும் ஸ்டாக் மார்க்கெட்டையும் ஆட்டம் காண வைக்கக்கூடியது இந்த சட்டா பசார். அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியும் இந்த தொகுதி இவர் தான் ஜெயிப்பார்னு. அவங்க கட்சி பிஜேபியோ காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ எந்த கட்சியும் கிடையாது. பல்லோடி தான் ஃபேமஸ். இப்போ நிறைய வேறு தெலுங்கானாவில் வந்திருக்கு, ஹைதராபாத்தில் வந்திருக்கு, விஜயவாடாவில் வந்திருக்குன்றாங்க. ஆனால் பல்லோடி முதன்மையானது. இது வரைக்கும் அவங்க போட்ட எந்த கணக்குமே தப்பாக போனதில்லை. எக்ஸிட் போல் சொல்கிறீங்களே, எக்ஸிட் போலாவது மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. சட்டா பசார் மாறவே மாறாது. கொஞ்சம் ஒரு 5-10 வரும், அதுக்கு மேலே மாறாது. ஏன்னா அவங்கள மாதிரி நுணுக்கமாக தேர்தலை கவனிக்கக்கூடிய ஆசாமிகள் யாரும் கிடையாது. ஏன்னா அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த சட்டா பசாரில் இந்த தேர்தல் முடிவுகள் ஒரு நம்பர் எண்ணிக்கையும் அவங்களுக்கு வியாபாரம். ஸோ வியாபாரி என்ன பண்ணுவான், வியாபாரத்தை கரெக்டாக இருப்பான். சட்டா பசார் பிஜேபியை காங்கிரஸ் அவனுக்கு அவ்வளோ இல்லை. என் வேணா வந்துட்டு போனேன், எனக்கு வேணும் நம்பர் எந்த தொகுதி. இந்த யூபியில் இந்த வாட்டி சட்டா பசார் 80க்கு 80 வருதுன்னு சொல்கிறது. அப்போது தேஜஸ்வி என்ன ஆச்சு, லல்லு என்ன ஆச்சு, ஒன்றுமே தெரியலையே. உங்கள் முலாயம் சிங் ஓட்டெலாம் எங்கே போச்சு? இந்த மாதிரி ஒரு விஷயங்களை சொல்லக்கூடிய சட்டா பசாரும் அந்த சட்டா பசார் ஒரு நம்பரை கொடுத்துருக்கு. இந்த 400ங்கிறது 350லேருந்து 360 என்டிஏக்கு வந்தாலே மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா இந்த தேர்தல் பல விஷயங்கள் நம்ம காட்டுது. 272 இருந்தால் போதும் வெற்றி ஆட்சியை பிடிக்க. 272, 543, 272 இருந்தால் போதும். 272 மோடிக்கு வருமா? 320 பிஜேபிக்கு வரும். மினிமம் 330 பிஜேபிக்கு வரும். அப்புறம் என்டிஏக்கு ஒரு 40 சேர்த்துக்கோங்க. எப்படி இருந்தாலும் என்டிஏக்கு 40 சேரும். இவங்க போட்ட கணக்கு எப்படின்னா, சவுத் இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி துடைத்து எடுக்கப்படும்னாங்க. தமிழ்நாட்டிலே 5 வருது, கர்நாடகாவில் ஸ்வீப்பு, கேரளாவில் ஒரு 5 வரும், அப்புறம் ஆந்திராவில் ஒரு 5-10 வரும், தெலுங்கானாவில் ஒரு 5 வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 40 வந்துடுது உங்களுக்கு. தமிழ்நாட்டில் 5ங்கிறது பெரிய விஷயம். ஸோ சவுத் இந்தியாவும் இந்த வாட்டி பாரதிய ஜனதாவோட வெற்றிக்கு ஒரு தன்னால் ஆன பங்கு அளிக்க போகிறது. தென்னிந்தியா இத்தனால் தென்னிந்தியா பிரிஞ்சு இருந்தது. நார்த் இந்தியாவில் பாஜக போடும், தென்னிந்தியாவில் முன்னில் காங்கிரஸில் மாநில கட்சி கம்யூனிஸ்ட் அந்த மாதிரி இருந்தது. இந்த தடவை அந்த மாற்றத்திற்கான தயார் அப்படின்னு மக்கள் சொல்லிட்டாங்க. கேரளாலையும் பிஜேபி வருது, கர்நாடகாவில் ஸ்வீப் பண்ணுறது, தமிழ்நாட்டில் ஒரு 5 அடித்து பிடிக்கிறது. ஸோ இந்த தேர்தல் எதை காட்டுறதுன்னா, தென்னிந்திய மாநிலங்கள் மோடி எதிர்ப்பு என்ற அலையில் இல்லை. ஆதரவு முழுக்க இல்லாட்டி கூட எதிர்ப்பு இல்லை. இந்த நிலை அடுத்த தேர்தலுக்கு மாறினால் பாரதிய ஜனதா கட்சியோட வெற்றி உறுதி செய்யப்படும். ஓகே சார், இந்த எக்ஸிட் போல் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார் இப்போ தேர்தல் முடிவுகள் வெளியாகும் போது? எக்ஸிட் போல்ங்கிறது எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக எடுக்கிறாங்கன்னு சொல்லணும். பல எக்ஸிட் போல் சரியாக வந்திருக்கு, சில எக்ஸிட் போல் தவறாகவும் வந்திருக்கு. அது நம்ம எக்ஸிட் போலையே மட்டும் ஒரு அளவுகோலாக வைக்க முடியாது. ஏன்னா வெளியில் வரும்போது மக்கள் யார் ஓட்டு போட்டீங்க
அப்படி எவ்வளோ பேர்கிட்ட கேட்க போகிறீங்க? ஏன்னா கடைசியா அந்த 5 மாநில தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் வந்து மிக பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிட் போல்ல வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்துட்டு பாஜக வந்திருக்கு, இது மாறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? பாஜக தான் சொன்னேன், ஒர்ஸ்ட் கம் ஒர்ஸ்ட் 300 வரும் பாஜக. அது சட்டாபசார் 320ன்னு போட்டான். நீங்கள் சட்டாபசார் கணக்கு வச்சிங்கன்னா 320ன்னு சொல்லியிருக்கான். 320, 330 அந்த ரேஞ்சு, 235 அந்த ரேஞ்ச் சொல்லியிருக்கான். ப்ளஸ் என்டிஏ அதெல்லாம் சேர்ந்ததுன்னா ஈஸியாக அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி வந்துடும். இந்த தேர்தலில் எப்படி நீங்கள் வந்து டேமேஜ் பார்த்தா கூட, எண்ணிக்கை குறைந்தா கூட இண்டி கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன் காங்கிரஸ் வந்து எங்கே போனாலும் 50, இது 371, அது 125, இங்கே 306, 132, 359, 154, ஆல்மோஸ்ட் சரி பாதி குறைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் காங்கிரஸ் மட்டும் 500, பிஜேபி 100ன்னா நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம். இது வந்து சேதாரம் வந்ததுன்னா 2 கட்சிக்கும் சேதாரம் வரும். இது 370 300 ஆகும். அப்போ 125ங்கிறது 150 ஆகும். அப்படி தான் வருமே தவிர டோட்டலாக மாற போகிற வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த கருத்து கணிப்புகளை ஓரளவுக்கு தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர, இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணி 4ஆம் தேதி ஈவினிங் நமக்கு தெரிஞ்சிடும் அடுத்த பிரதமர் யார், அடுத்த எந்த கட்சி எந்த மாநிலங்களில் எப்படி பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது 2 நாள் தெரிஞ்ச போகுது. ஆனால் கருத்து கணிப்புகள் ஓரளவுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா மக்களோட மனநிலையை பொறுத்து தான் தேர்தல் வரப்போகிறது. ஆனால் யாருமே கருத்து கணிப்பில் போய் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்ல போகிறது இல்லை, யாருக்கு போட்டேன்னு சொல்ல மாட்டான், இல்லை சொல்லுவான் அவன் இவனுக்கு தான் போட்டேங்கன்னு. ஸோ அந்த மாதிரி இல்லை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவான், போய் சொல்ல மாட்டாங்க. ஆகவே கருத்து கணிப்புங்கிறது நீங்கள் கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிங்கன்னா மக்களோட மன ஓட்டத்தை பிரதிபலிக்க முடியும். இப்போ சில கட்சி சார்பாக சில தொலைக்காட்சி இருக்குது, நீங்கள் கூட 2-3 தொலைக்காட்சி மென்ஷன் பண்ணிங்க, அவங்களாம் அந்த கட்சியை ஜெயிக்கும்பான். கட்சி சார்ந்த தொலைக்காட்சிகள்லாம் அவனுக்கு கருத்து கணிப்புலாம் கிடையாது. என் கட்சிக்கு 40 வந்துடும், அது 2 கூட வர, அது வேறு விஷயம். என் கட்சி 40 வந்துடுமா, அந்த மாதிரி கருத்து கணிப்புகள்லாம் தள்ளி வைக்கணும். இப்போ ரிப்பப்ளிக்கு, என்டிடிவி, இந்தியா டுடே போன்ற பிரபல நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் வந்து புதிய தலைமுறை, அந்த மாதிரி சாணக்கியா, அந்த மாதிரி கருத்து கணிப்புகள்லாம் ஓரளவுக்கு நேர்மையாக இருக்கும், நியாயமாக இருக்கும். அந்த கருத்து கணிப்புகள் ஒத்து போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி கருத்து கணிப்புகள் தலைகீழாக போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம எப்படியும் வந்து நம்ம வந்து இதுதான் ஃபைனல்னு சொல்கிறதுக்கு இது டைம் இல்லை. இந்த கருத்து கணிப்புகள் நம்பரை வச்சு நம்ம பேசுகிறோமே தவிர, இந்த கருத்து கணிப்புகள் நம்பர் மாறக்கூடிய வாய்ப்பு உண்டுங்கிறத நம்ம உணர்ந்து தான் பேசுகிறோம். ஆனால் இந்த கருத்து கணிப்பு அடிப்படையில் நம் விவாதம் இருக்கிறது. விவாதத்தின் அடிப்படை மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டுங்கிறத நம்ம மறுக்கலை.